ஹாய்! புவி எங்க அப்பா ஒரு 2 நாளா வயிறுலாம் எரியிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா, இருக்கவே இருக்கு நம்ம கைவசம் கஞ்சி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு மீந்த சாதத்தில தண்ணி ஊத்தி வச்சாச்சு. காலைல தான் கரைச்சு குடுத்தேன். என்னதான் நம்ம ஜில்லுன்னு இளநீ, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சாலும் நம்ம கஞ்சி தண்ணிக்கு ஈடு எதுவுமே கிடையாது. எங்க மாமா தினமுமே காலைல வெயில் காலமானா கஞ்சி தண்ணி தான் குடிப்பாரு. அப்புறம் அவர் கஞ்சி தண்ணி கரைச்சு குடுத்துட்டு, வீடு துடைக்கலான்னு சொல்லிட்டு நான் மாப் எடுத்துட்டு வந்து வீடு துடைச்சிட்டு இருந்தேன். சார் வந்து புடுங்கிட்டு இவரு துடைக்கிறாரு. நான் வந்துட்டு, "இப்படிலாம் நீ செய்யறது சரிதான் தம்பி. பெருசானா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவியாடா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, "வாங்கி குட்றா நானே தொடச்சிக்கிறேன்ட்டு" நானே தொடச்சிட்டு, ஊர்லேருந்து சத்து மாவு பாக்கெட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பால்வாடியில் தம்பிக்கு கொடுத்தது தான். அதுலேருந்து ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்தேனா, அது குட்டி குட்டியாக தோசை சுட்டு கொடுக்கலான்ட்டு அதை சுட்டு கொடுத்தேன். அவருக்கு இப்போ தோசைனா ரொம்ப பிடிக்கும். அதனால குட்டி குட்டியாக தோசையாகவே சுட்டு கொடுத்தாச்சு. அவர் ஆர்வத்தில் வாங்கி கையில் எடுத்த உடனே சுட்டுடுச்சு. அவர் கை சுட்ட உடனே திரும்பவும் என்கிட்டயே கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் நான் எனக்குமே சூடு தான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நானும் என் வாயில போட்டுக்கிட்டு, அவருக்கு ஊதி ஊதி கொஞ்சமாக குடுத்தேன். ஒரு வாய் தான் வாங்குனாரு. சார் அதுக்குள்ள அவங்க அக்கா குரல் கேட்டுச்சுன்னு வெளிய விட்டாரு. அட இத சாப்பிட்டுட்டு போடான்னா, ஆஹா எனக்கு எங்க அக்கா தான் முக்கியம் அப்படிங்கிற மாரி போய் வெளியில நின்னுட்டான். அவங்க அக்கா எப்போ வருவான்னு படியிலேயே நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். அவங்க அக்கா வந்தோனே சாருக்கு ஒரே குஷியாகி போயிடுச்சு. வந்த வேகத்துல குடுகுடுன்னு உள்ளார ஓடி, "வா வா வந்து உட்காரு" அப்படின்னு ஆர்வத்துல அவர் கூப்பிட்டு இருந்தாரு. வந்தவன் என்ன பண்ணான்னா, அவன் செப்பல் கழட்டுறதுக்குள்ளே போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. கூட்டவன் டயர்ட் ஆகி பார்க்க ஆரம்பிச்சுட்டான். எவ்வளோ நேரம்டி கூப்பிடுறது வாடி டக்குன்னு உள்ள அப்படிங்கிற மாதிரி. வந்தவன் கூட விளையாடுறதுக்கு வரல. அவங்க அம்மா லெமன் கேட்டாங்கன்னு லெமன் வாங்குறதுக்கு வந்தான். ஒரு லெமனை வாங்கிட்டு திரும்ப ஓட்டா, சாருக்கு கோவம் வந்துருச்சு. வந்து என் கூட விளையாடாம ஓட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன புடிச்சு அடிக்கிறான். அவ வீட்டுக்கே ஓட்டா. வெளியில போய் நின்னு அக்கா அக்கான்னு கூப்பிட்டா எங்கேருந்து போனவ திரும்ப வருவா? ரொம்ப நேரமா கத்தி கத்தி பார்த்தாரு. ஒண்ணும் ஆப்போசிட்ல குரல காணோம். வாடா தம்பின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுட்டு வந்துட்டான். திரும்பவும் அந்த சுட்ட தோசைய அவ போன சோகத்திலே சார் 4 வாய் புட்டு போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தான். கதவை லாக் பண்ணிட்டு உட்காந்துட்டோம்னா திரும்பவும் ஒரு குரலு. அவங்க அக்கா எடுத்துட்டு போன லெமன் எதுக்காகன்னா, அவங்களுக்கு பேன் வச்சிருச்சு. அதனால அவங்க அம்மா வேப்பில, லெமன் எல்லாம் போட்டு தலையில தேய்ச்சு அமுச்சு விட்டுருந்தாங்க. மறுபடியும் மேடம் வந்து அவங்க தம்பி கூட விளையாட வந்துட்டாங்க. வந்தோனே அவங்க தம்பிக்கு ஒரே சந்தோஷம். வந்து "உட்காருங்க அக்கா" அப்படின்னு சொல்லி மரியாதையோட கூப்பிட்டு உட்கார வச்சு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இவ பேசுறது அவனுக்கு புரியும். அவன் பேசுறது இவளுக்கு என்ன புரியும்னு தெரியல. 2 பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க. சரி நீங்க பேசுங்கன்ட்டு நான் என் வேலைய